பயிற்சி புத்தகம் கணித பாடத்திற்கான 18வது பயிற்சித்தாளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 3வது அலகு சுற்றளவு மற்றும் பரப்பளவு பாடத்திற்கான பயிற்சித்தாள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 27 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு. சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3a. அதாவது முக்கோணத்தில் 3 பக்க அளவுகளையும் கூட்டினா தான் அதனுடைய சுற்றளவுன்னு சொல்லுவோம். இது சமபக்க முக்கோணம் அப்படின்றனால 3 பக்கமுமே நமக்கு சமமாக தான் இருக்கும். அதனால் 3a = 27. இதில் நமக்கு ஏவோட மதிப்பு, அதாவது ஒரு பக்கத்தினுடைய அளவு மட்டும் வேணும். அதனால் பெருக்கல்ல இருக்கக்கூடிய இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகும். 27 3ஆல் வகுத்தோம்னா 9. அப்போது ஒரு பக்கத்தினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். இரண்டாவது கேள்வி, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 144 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு. சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பக்கம் பெருக்கல் பக்கம். அதை ஏ பெருக்கல் ஏன்னு எழுதலாம், அல்லது எஸ் பெருக்கல் எஸ் அப்படின்னு எழுதலாம். எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அதாவது நமக்கு அதாவது எல்லா பக்க அளவுகளும் சமம். அதை ஒரு பக்கத்தை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு பரப்பளவு கிடைக்கும் அப்படின்றது தான். அப்போது ஏ பெருக்கல் ஏ அதனுடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 144. இந்த 144ன்றதை நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 12 பெருக்கல் 12. அப்போது ஒரு ஏவோட மதிப்பு 12. அப்போது பக்க அளவு எவ்வளவு கிடைக்குது நமக்கு? 12 சென்டிமீட்டர். மூணாவது கேள்வி, ஒரு சதுரங்க பலகையில் உள்ள கருப்பு கட்டங்களினுடைய பரப்பு. ஒரு சதுரங்க பலகையில் மொத்தம் நமக்கு 64 கட்டம் இருக்கும். அதில் பாதி வெள்ளையாகவும் பாதி கருப்பும் இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கருப்பு கட்டங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போது 64 2ஆக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 32. இதில் கருப்பு கட்டத்தினுடைய அளவு 32. அதே போல் வெள்ளை கட்டங்களும் 32 அலகுகள் இருக்கும். நாலாவது கேள்வி, ஒரு சதுரத்தின் பக்க அளவு 2 மடங்கானால் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும். இப்போது ஒரு சதுரம், இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு 1. இது அப்படியே நமக்கு டபுளாக மாறுது. டபுள்னா 2 சென்டிமீட்டர். அப்போ அதனுடைய பரப்பளவு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதாவது 2 பெருக்கல் 2 4ன்னு கிடைக்கும். 1 சென்டிமீட்டர் இருக்கும்போது அதனுடைய பரப்பளவு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1ன்றது கிடைச்சிருக்கு. அப்போது 1ல் இருந்து இது 4ஆக மாறி இருக்கு அப்படின்னா 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ இதை நீங்கள் அப்படியே 2 மடங்கு ஆக்கி பாருங்கள். இந்த 2 2 மடங்கு ஆக்குனீங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஒரு பக்க அளவு. இதனுடைய பரப்பளவு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 16. இப்போது இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களும் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் 2 மடங்கு மாற்றி பார்த்தீங்கன்னாலும் பதில் 4 மடங்கு அப்படின்றது கிடைக்கும். ஐந்தாவது கேள்வி, ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர். அதில் ஒரு பக்கமானது அடிப்பக்கத்தை போல 2 மடங்காகவும் மற்றொரு பக்கமானது அடிப்பக்கத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகமாகவும் இருந்தால் முக்கோணத்தின் சுற்றளவு. ஒரு பக்கம், அதாவது அடிப்பக்கம் ஒரு பக்கம் 12ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் இன்னொரு பக்கம் எப்படி இருக்குது? அடிப்பக்கத்தை போல் 2 மடங்கு. அப்போ இன்னொரு 12 சேர்த்திக்கலாங்களா? 12 கூட்டல் 12 24. மூணாவது பக்கம் எப்படி இருக்குது? அடிப்பக்கத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. அப்போ மூணாவது பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குன்னா 12ஓட 4 கூட்டினோம்னா 16. இப்போ இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் சுற்றளவு என்ன பண்ணுவோம்? 3 பக்கத்தையும் கூட்டி அதனுடைய சுற்றளவை நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம கூட்டினோம்னா 12 கூட்டல் 24 கூட்டல் 16 இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 52 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைக்குது. ஆறாவது கேள்வி, ஒரு சதுர வடிவ வயலின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலையை அடைய பக்கத்தின் வழியாக நடக்காமல் குறுக்கே நடக்கிறார். அவரால் நேரத்தை சேமிக்க முடியுமா? உன் விடைக்கு காரணம் கூறுக. இப்போது சதுர வடிவ வயல் இருக்குது. இதில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு நம்ம வரணும். வரும்போது இந்த மாதிரி பக்கத்தின் வழியாக வராமல் இப்படி குறுக்க நம்ம நடந்தோம்னா நம்மளால் நேரத்தை சேமிக்க முடியுமா? இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளால் நேரத்தை சேமிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம நடந்து போகக்கூடிய தூரம் குறையும் போது நமக்கான நேரமும் கண்டிப்பாக குறையும். இப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான தூரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான தூரத்தை விட குறைவு. அது நமக்கு படத்தில் பார்க்கும்போதும் தெரியும். நமக்கு நார்மலாகவே நம்மளால் அதை கெஸ் பண்ண முடியும். இப்போ கண்டிப்பாக அவங்களால நேரத்தை சேமிக்க முடியும். ஏன்னா தூரம் குறையிறதுனால நேரமும் நமக்கு குறையும். ஏழாவது கேள்வி, ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர். அதன் இரு சம பக்கங்கள் ஒவ்வொன்றும் 18 சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கத்தை காண்க. இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க.
இது வந்து ஒரு இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. அந்த சமமான பக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். அப்படின்னா மூன்றாவது பக்கம் என்ன? நம்ம முக்கோணத்தின் சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்போம்? 3 பக்கத்தையும் கூட்டி தான் சுற்றளவு கண்டுபிடிப்போம். இதில் நமக்கு 2 பக்கத்தினுடைய அளவு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஈஸியாக 3வது பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 18 கூட்டல் 18, 3வது பக்கம் நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கும். 60 இந்த பக்கம் இருக்குது. இது வந்து சுற்றளவு நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இந்த 3வது பக்கத்தை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 36. 36 இந்த பக்கம் போச்சுன்னா 60லேருந்து கழிக்கணும். கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 24 சென்டிமீட்டர். அப்போ 3வது பக்கத்தினுடைய நீளம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். 8வது கேள்வி. கீழே உள்ள படத்தில் ஒவ்வொரு படத்தின் சுற்றளவும் 20 சென்டிமீட்டர் வரும்படி படத்தை பூர்த்தி செய்க. ஒவ்வொரு சிறிய சதுரமும் ஓரலகு சதுரமாகும். இதில் கொடுத்துருக்கூடியது எல்லாமே ஒவ்வொரு அலகு சதுரம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வரையக்கூடிய படம் வந்து 20 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்கிற மாதிரி நம்ம வரையணும். அவங்க வந்து பாதி பாதி வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வரைக்கும் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டை நம்ம கீழே வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இதே போல் இன்னொரு 10 கிடைக்கும். அப்போ மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா நமக்கு 20 அப்படின்றது கிடைச்சிரும். இப்போ அதே மாதிரியே நம்ம வரைகிறோம். மேலே வந்து 6 அலகு இருக்குது. அதே போல் கீழேயும் நம்ம 6 அலகுகளுக்கு நம்ம வரைகிறோம். இங்கே சைடில் 4 அலகுகள், அதே போல் இங்கேயும் 4 அலகுகள் நம்ம வரைகிறோம். இப்போ மொத்தமாக நம்ம எத்தனை கட்டங்கள் வழியாக வரைஞ்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 20ன்றது நமக்கு கிடைக்கும். அதே போல் பி அப்படின்ற கட்டம் பாருங்கள். 1 2 3 மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 20 வரணும் இல்லைங்களா? அதனால் இங்கிருந்து மேலே 2 எடுத்தோம்னா 5. அப்போ மொத்தமாக இந்த ஒரு பக்கத்தில் 5 இருக்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 15 மீதி 3 பக்கத்துக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ இந்த பக்கம் 5 10 மேலே நம்ம 5 வரைஞ்சோம்னா 15, சைடில் 5 வரைஞ்சோம்னா 20. இப்போது இந்த படமும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள். சி படம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. நான் இதை ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு 3 மட்டும் வரைகிறேன். இப்போது இந்த பக்கம் 3 வரைஞ்சோம்னா 10 ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதே தான் நம்ம போட போகிறோம். இந்த பக்கம் 5, அதே போல் இந்த பக்கமும் 5 வரைஞ்சோம்னா இந்த பக்கமும் 10 ஆகிடுச்சு. அப்போ மொத்தமாக இதுவும் நமக்கு 20 வந்துடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 2 3 4 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளாக இதில் வந்து நான் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த படங்களை தான் வரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான படங்கள் எல்லாம் 20 சென்டிமீட்டர் அளவுக்குள்ளே வரைய முடியுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 4, இங்கே 5, இது 6, இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா 7, இங்கே 8 9 10, அதே போல் 11 12 13 14 15 16 மீதி 4 இங்கே வரைஞ்சாச்சு. மொத்தம் 20. இதில் படம் உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்றது எனக்கு தெரியல. உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 20 லைன்ஸ் நம்ம போடுற மாதிரி எந்த மாதிரியான படம் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். 9வது கேள்வி. ஒரு சதுரத்தின் பக்கம் 12 சென்டிமீட்டர், அதன் ஒரு மூலையிலிருந்து 4 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் அளவுள்ள செவ்வகம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் புதிய உருவத்தின் சுற்றளவு என்ன? இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சதுரம். 12 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்கிற மாதிரியான சதுரம். இந்த சதுரத்தில் இருந்து ஒரு பக்கத்தில் 3 சென்டிமீட்டரும் இன்னொரு பக்கத்தில் 4 சென்டிமீட்டரும் வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த படத்தினுடைய சுற்றளவு என்ன? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கத்துலேயும் எந்த ஒரு மாற்றமுமே நமக்கு இல்லை. இதுவும் 12, இதுவும் 12. இப்போது இந்த பக்கத்தில் மொத்தமாக நமக்கு 12 இருக்கும். அதில் 3 அவங்க வந்து வெட்டி எடுத்துட்டாங்க இல்லைங்களா? நீளத்தில் 3 வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போ 3 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு 9 தான் இருக்கும். இப்போ இந்த அகலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர் வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போது 12ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 8 இங்கே இருக்கும். இப்போ நமக்கு எல்லா பக்க அளவுகளும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கான சுற்றளவு தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் 12, இங்கே 9, இங்கே 8, இங்கே 4, இங்கே 3. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 48 சென்டிமீட்டர். 10வது கேள்வி. சுற்றளவு 32 உடைய சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? சுற்றளவு வந்து 32 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சதுரத்துக்கு பரப்பளவு எவ்வளோ இருக்கும்? இதுதான் நமக்கு கேள்வி. சதுரத்தினுடைய சுற்றளவு 4 பெருக்கல் பக்கம்.
அதை வந்து நமக்கு எவ்வளவு 32. இப்போ இதிலிருந்து ஒரு பக்கத்தோட அளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பெருக்கல் இருக்கிற 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 32 4ஆல் வகுத்தோம்னா 8. அப்போது பக்க அளவு வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர். அப்போது அதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்? பக்கம் பெருக்கல் பக்கம். அப்போ 8 பெருக்கல் 8 64 சதுர சென்டிமீட்டர் எழுதலாம், அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். 11வது கேள்வி, 36 சதுர மீட்டர் பரப்பு கொண்ட 4 வெவ்வேறு மர சட்டகங்கள் கீழ்கண்டவாறு உள்ளன. முதல் படம் வந்து 6 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரியான ஒரு சதுரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் நீளம் 2 மீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு நீளமான ஒரு சட்டம். அடுத்ததில் 3 மீட்டர் அகலம் 12 மீட்டர் நீளம் இருக்கக்கூடியது. அடுத்தது 9 மீட்டர் அகலம் 9 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம். இந்த மாதிரி நமக்கு பரப்பளவு வந்து 36 வர்ற மாதிரி 4 வகையான சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டகம் தயாரிக்க பயன்படும் மரத்தின் குறைந்தபட்ச நீளத்தை காண்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நீள அளவுகளில் எது நமக்கு சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் அப்படின்றது தான் நமக்கு சிறியது. அது வந்து எது? முதல் படத்துக்கானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி, எந்த சட்டகம் மிக பெரிய எல்லையை கொண்டுள்ளது? நீளம் அதிகமாக இருக்கக்கூடியது எது? நீளம் அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் அப்படின்றது தான் நமக்கு நீளம் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போது அது ரெண்டாவது சட்டகம் தான். 12வது கேள்வி, நிழலிட்ட பகுதியின் பரப்பை கண்டுபிடி. ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க, அதில் 2 முக்கோண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பரப்பை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா, நமக்கு செவ்வகம், முழு செவ்வகம், அதனுடைய கார்னரில் 2 முக்கோணங்கள், அதை நமக்கு நிழலிடாமல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வகம், இந்த செவ்வகத்தினுடைய நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் நமக்கு 6 சென்டிமீட்டர். இந்த பெரிய படத்தினுடைய பரப்பில் இருந்து இந்த 2 சிறிய முக்கோணத்தினுடைய பரப்பை கழிச்சிட்டோம்னா இடையில இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போது நமக்கு 12 சென்டிமீட்டர் நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம். செவ்வகத்தின் பரப்பு நீளம் பெருக்கல் அகலம், அப்போ 12 பெருக்கல் 6னா 72. இப்போது அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 2 முக்கோணத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரியான அளவுகள் உள்ள முக்கோணம் தான். அப்போ ஒன்னோட பரப்பை கண்டுபிடிச்சி அதையே நம்ம 2 தடவை போட்டுக்கலாம். அப்போ முக்கோணத்தின் பரப்புன்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் 2 சென்டிமீட்டர், உயரம் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இப்போது இதை தான் நம்ம முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலாவில் போட போகிறோம். 12 b × h. இதில் b வந்து நமக்கு 2, h வந்து 6. இப்போ இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் முக்கோணத்தினுடைய பரப்பளவாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பு தான் நமக்கு வேணும். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? முழு செவ்வகத்தினுடைய பரப்பு மைனஸ் 2 சிறிய முக்கோணத்தினுடைய பரப்பு. அப்போ நம்ம போடும்போது எவ்வளோ கிடைக்குது? செவ்வகத்தின் பரப்பு 72, 2 முக்கோணங்களா, 2 பெருக்கல் முக்கோணத்தினுடைய பரப்பு 6ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6 2 12, 72ல் 12 போயிடுச்சுன்னா 60 சென்டிமீட்டர். அப்போ நிழலிட்ட பகுதியினுடைய பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அல்லது 60 சதுர சென்டிமீட்டர். 13வது கேள்வி, ஒரு சதுர வடிவ நீச்சல் குளத்தின் அடிபாகமானது 5 அடி பக்க அளவாக கொண்ட 16 சிறிய சதுரங்களால் ஆனது எனில் நீச்சல் குளத்தின் அடிபாகத்தின் பரப்பு என்ன? அதாவது நீச்சல் குளத்தினுடைய அடிப்பாகம் மட்டும் பக்க அளவு 5 அடி இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன சதுரங்கள், அந்த மாதிரி 16 சதுரங்களை வச்சு கீழே டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஒரு சதுரத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சிட்டு 16 சதுரத்தினுடைய பரப்பு இப்போ 16ஆல் நம்ம பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பதில் நமக்கு கிடைக்கும். ஒரு சதுரத்தினுடைய பரப்பு பக்க அளவு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 அடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து பக்கம் பெருக்கல் பக்கம் 5 பெருக்கல் 5னா 25 சதுர அடி. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை வேணும்? 16 சதுரங்களினுடைய பரப்பு வேணும். அப்போ 16 பெருக்கல் 25. இதை வந்து நம்ம ஈஸியாக பெருக்கிறதுக்குனா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16ன்றதை 10 கூட்டல் 6ன்னு பிரிச்சுக்கலாம். 10 பெருக்கல் 25 250, 6 25 150. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா 400. நம்ம தனித்தனியாக போட்டு பெருக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஈஸியாகவே நமக்கு போட்டுடலாம். அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை சதுர அடி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 400 சதுர அடி கிடைக்குது. 14வது கேள்வி, ஒரு சதுர வடிவ நிலத்தின் பக்கம் 200 மீட்டர், அதை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 100 வீதம் செலவாகும் எனில் ஆகும் மொத்த செலவு எவ்வளவு?
இப்போது நிலத்தினுடைய ஒரு பக்கம் 20 மீட்டர். அப்போது நிலத்தினுடைய மொத்த பரப்பு எவ்வளவுன்றது நமக்கு தெரியணும். அப்போ 20 பெருக்கல் 20, ஏன்னா இது வந்து நமக்கு சதுர வடிவ நிலம்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 200 பெருக்கல் 200. இது நம்ம பெருக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, முன்னாடி பயிற்சி தாள்களே நம்ம சொல்லியிருப்போம். எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோவை முதல்ல நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டோம்னா மீதி என்ன இருக்கும், என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் நம்ம பெருக்கி எழுதணும்னா போதும். இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ, 4 ஜீரோ நம்ம எழுதியாச்சு. 2 2 4. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 40,000 சதுர மீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு கேள்வி என்ன, ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய் எதுக்கு, சமப்படுத்துறதுக்கு. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை சதுர மீட்டர் இருக்குது, 40,000 சதுர மீட்டர் இருக்குது. அதை மொத்தமாக சமப்படுத்துறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 40,000 பெருக்கல் 100. அப்போ இங்கே 4 சைபர், இங்கே 2. அப்போ மொத்தமாக நம்ம 6 சைபர் போட்டோம்னா 1 4 4. அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் கிடைக்குது. 15வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தாளில் பின்வரும் அளவுகளில் சதுரத்தை வரைக. இதில் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பளவை கொடுத்துருக்காங்க. இந்த பரப்பளவை வச்சு பக்க அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான படத்தை நம்ம இந்த வரைபடத்தாளில் வரையணும். 25 சதுர சென்டிமீட்டர். அப்போ பரப்பளவு 25 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னா பக்கம் எவ்வளோ இருக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 25 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 5 பெருக்கல் 5ன்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு பக்கத்தினுடைய அளவு 5. அப்போ 5 அலகுகள் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். 4 பக்கமுமே 5 அலகுகள் இருக்கிற மாதிரி ஒரு சதுரம் நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்தது 36 சதுர சென்டிமீட்டர். 36 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 6 6 36ன்னு பிரிக்கலாம். அப்போ ஒரு பக்கத்தினுடைய அளவு 6. அப்போ 6 அலகுகள் இருக்கிற மாதிரி இன்னொரு சதுரத்தை நம்ம இந்த வரைபடத்தாளில் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. 16வது கேள்வி, கொடுக்கப்பட்ட கதவின் தோராய பரப்பை கண்டுபிடி. இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்றாங்க, அதாவது ஒழுங்கு வடிவம் இல்லாத ஒரு படம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா இதில் இருந்து நம்ம எப்படி பரப்பு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஒழுங்கு வடிவத்தினுடைய பரப்பு தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல முழு கட்டங்கள் எத்தனை இருக்குன்றதை எண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அரைக்கட்டங்கள் எவ்வளோ இருக்குது, அரைக்கட்டத்தை விட அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம முழு கட்டமாகவே எடுத்துக்கலாம். அரைக்கட்டத்தை விட குறைவாக இருக்கிறது தான் 2 3 அந்த அரைக்கட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்குமே இந்த பகுதி வரைக்குமே நமக்கு ஒரு ஒழுங்கு வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ அது வரைக்கும் மட்டும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. கீழே வந்து நமக்கு 5. அகலம் வந்து எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போது நமக்கு இந்த பகுதி வரைக்கும் மட்டுமே முழு கட்டங்களே நமக்கு 6 5 30 கட்டங்கள் நமக்கு இருக்குது. முழு கட்டங்கள் நமக்கு 30 இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய முழு கட்டங்களை பாருங்கள். பாதியை விட அதிகமாக இருக்கிறதையும் நம்ம முழு கட்டமாகவே எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இதில் எல்லாமே பாதியை விட அதிகமாக தான் நமக்கு இருக்குது இல்லைங்களா. 5, அடுத்தது 6 7 8. இப்போ மொத்தமாக நமக்கு மொத்தம் 8 கட்டங்கள் கிடச்சிருக்கு. அப்போது மொத்தம் எத்தனை கிடச்சிருக்குது, தோராயமாக தான் அவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போது மொத்தம் 38 கட்டங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது இந்த கதவனுடைய பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 38 சதுர அலகுகள். அதே போல தான் 17வது கேள்வி. இதுலேயும் பாருங்கள், படத்தில் கொடுக்கப்பட்ட ஒழுங்கற்ற உருவத்தினுடைய பரப்பு. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல முழு கட்டங்களை மட்டும் முதல்ல எண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாதியை விட அதிகமாக இருக்கக்கூடிய முழு கட்டங்களை எண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாதியை விட குறைவாக இருக்கிறது அல்லது பாதி கட்டங்கள் மட்டுமே இருக்கக்கூடியது அந்த மாதிரி எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 13 கிடைக்கும். அப்போ இந்த வரைபடத்தினுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 சதுர அலகுகள். இவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே தோராயமாக தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கட்டத்தில் நம்ம சரியாக பாதி தான் பயன்படுத்தியிருக்கோமா இல்லை சரியாக முழு கட்டத்தை தான் பயன்படுத்தியிருக்கோமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால் தோராயமாக கேட்டிருக்கனால பரப்பளவை நம்ம தோராயமாக எழுதலாம். 18வது கேள்வி, படத்தில் சதுரத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பை போல 2 மடங்காகுமா? உன் விடைக்கு காரணம் கூறுக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சதுரம், அதாவது 10 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு சதுரம், இங்கேயும் அதே 10 சென்டிமீட்டர் அடிப்பக்கமும் உயரமும் இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம். இந்த சதுரத்தினுடைய பரப்பளவில் பாதி தான் இது இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது முக்கோணத்தின் பரப்பை போல் சதுரத்தின் பரப்பு 2 மடங்காகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து எவ்வளோ வரும், பக்கம் பெருக்கல் பக்கம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, பை 100ன்றது கிடைக்குது. அதே முக்கோணத்தின் பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/2 பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். இப்போ இதை நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 50 தான் கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
சதுரத்தின் பரப்பு 100, முக்கோணத்தின் பரப்பு 50. அப்போது முக்கோணத்தின் பரப்பை போல் 2 மடங்கு எது இருக்குது? சதுரத்தினுடைய பரப்பு இருக்குது. 19வது கேள்வி, கொடுக்கப்பட்ட கூட்டு உருவத்தின் பரப்பை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சதுரம், மேலே ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம். இந்த படத்தினுடைய மொத்த நீளம் 36, இந்த அகலம் 12, இதனுடைய உயரமும் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பு அரை இன்ட்டு அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். இதில் அரை நம்ம எழுதியாச்சு. அடிப்பக்கமும் 12 சென்டிமீட்டர், உயரமும் 12 சென்டிமீட்டர். 1 2 2, 6 2 12, அப்போ 6 12 72 சென்டிமீட்டர். இதே மாதிரி முக்கோணம் தான் கீழேயும் இருக்குது. அப்போ இதனுடைய பரப்பளவையே நம்ம கீழே இருக்கிற முக்கோணத்தினுடைய பரப்பளவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சதுரம். சதுரத்தினுடைய பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம். பக்கம் வந்து 12 சென்டிமீட்டர், அதனால் 12 பெருக்கல் 12 144. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? மொத்த கூட்டு உருவத்தினுடைய பரப்பளவு நமக்கு வேணும் இல்லைங்களா? இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு 72, இங்கே 144, இதுக்கும் நமக்கு 72. எல்லாத்தையும் கூட்டினோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 288 சதுர சென்டிமீட்டர் அல்லது 288 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 20வது கேள்வி, கொடுக்கப்பட்ட உருவத்தின் பரப்பை காண்க. இப்போது இது வந்து நமக்கு ஐ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி முழுசாக நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்ம எந்த பரப்பையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதை தனித்தனியாக 3 உருவங்களாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கேப்பாக இருக்கக்கூடியதை மட்டும் நான் சும்மா நம்ம போடணுன்றதுக்காக இப்படி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 செவ்வகங்கள் உங்களுக்கு தெரியும். மேலே ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம். இப்போ மேலே இருக்கிற செவ்வகத்தினுடைய அதே அளவு தான் கீழேயும் நமக்கு. நீளம் பார்த்திங்கன்னா 20, அகலம் பார்த்திங்கன்னா 6. இப்போது இதுதான் முதல் நம்ம செவ்வகமாக எடுத்துக்கிறோம். இது வந்து 1, இது 2, இது 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த முதல் படத்தினுடைய பரப்பு இது வந்து செவ்வகம் அப்படின்றனால நீளம் பெருக்கல் அகலம். நீளம் 20, அகலம் வந்து 6. அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கினோம்னா ஒரு 0க்கு ஒரு 0, 6 2 12, அப்போ 120 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இப்போ இரண்டாவது படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மொத்த நீளம் வந்து 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மேலே 6 சென்டிமீட்டர் போயிடுது, கீழே 6 சென்டிமீட்டர். அப்போ 6 6 12 சென்டிமீட்டர் போயிடுது. 30 சென்டிமீட்டரில் 12 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா இதனுடைய நீளம் மீதி 18 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ அதே அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணுன்னா இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர். இதனுடைய மொத்த நீளம் நமக்கு 20 சென்டிமீட்டர். 20ல் 14 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு 6 இருக்கும். அப்போது நீளம் 18, அகலம் 6. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 108 சதுர சென்டிமீட்டர். இப்போது மேலே போட்ட அதே அளவு தான் நமக்கு கீழேயும், அதுதான் 3வது படத்தினுடைய பரப்பு. இப்போ இந்த 3ஐயும் நம்ம கூட்டினோம்னா இந்த வடிவத்தினுடைய பரப்பு நமக்கு தெரியும். 120 கூட்டல் 108 கூட்டல் 120. 120யும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 240. அதோட ஒரு 100 கூட்டினீங்கன்னா 340. மீதி ஒரு 8 இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துனீங்கன்னா 348 சதுர சென்டிமீட்டர் அல்லது 348 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நன்றி மாணவர்களே.